ஆராதிக்க போகிறோம். அது என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா. ஏன்னா தேவன் மேல அவ்வளோ அன்பா இருக்கிறார். இதனால நம்மளோட ஆண்டவராக நம்ம வந்திருக்கிறோம். தேவன் நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருந்தா நம்மளுக்குன்னு ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையில நம்ம இவ்வளவு விசுவாசங்களை கொடுத்து நம்மளுக்குன்னு ஒரு தலைமையை கொடுத்து நம்மளை இவ்வளவு அழகா இத்தனை ஆண்டுகள் நடத்தி வருகிறார்னா அப்ப அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறார் நம்ம மேல. நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கும் போது ஆண்டவர் மோசேயை கொண்டு அவங்கள அடிமையிலிருந்து அவங்களை விடுதலை படுத்துறதுக்காக கூட்டிட்டு வராரு. எதுக்காக விடுதலை படுத்துறாரு நம்ம பார்த்தோம். அவர் ஆராதிக்க தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை விடுதலைக்காக மோசேவை கொண்டு பயன்படுத்துகிறார். இந்த நாள்ல 2000 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளுக்கான விடுதலை எப்பயோ பெற்று கொடுத்தார். ஆமென். அதனாலதான் நம்ம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நம்ம சுதந்திரமாம் தேவனை நம்ம ஆராதிக்க இருக்கிறோம். ஸோ இந்த நாள் அவரோட அலங்கார வாசல் அவரோட சபைக்குள்ள இருக்கும்போது அது எவ்வளவு பேரானந்தமா இருக்கிறது. இந்த நாள்ல இந்த இடத்துல நம்ம வெளியே என்னவோ இன்னொரு டென்ஷனோட சூழ்நிலையோட இருந்திருக்கலாம். ஆனா நம்ம உள்ள ஒன்ஸ் அவரோட பிரசன்ஸ்குள்ள வந்துட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிமை, அவ்வளோ ஒரு கிருபை இருக்கு. ஏன்னா இந்த இடம் முழுக்க அவரோட பிரசனம் நிரம்பி இருக்கிறது. ஆமென். ஸோ அவரோட ஆலயத்துக்கு வருவது நம்மளுக்கு எவ்வளவு பாக்கியமா இருக்கு, சந்தோஷமா இருக்குல்ல. ஸோ உற்சாகமா நம்ம கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே இடமிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே இடமிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆலயம் செல்லுவரே அது மகிழ்ச்சி தந்திடுவே. ஆலயம் செல்லுவரே அது மகிழ்ச்சி தந்திடுவே. என்
விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம் தேவன் ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கிற காரியங்கள், நம்ம பெற்றுக்கொண்ட காரியங்கள், இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அவரோட கிருபையா இருக்கிறது. ஆமென். அவர் கிருபை இல்லை என்றால் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு டிசவே இல்லாத நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை அள்ளி தருகிறார். அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது அவரோட அன்பு. அவர் அன்பு எவ்வளோ பெருசா இருந்தா நம்மளுக்கு ஆண்டவர் இவ்வளோ கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த அன்பை நினைத்து, அந்த நன்மைகளை நினைத்து நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். நம்மளோட இந்த சர்ச் ஆனிவர்சரியில் நம்ம 3 விஷயத்துக்காக நம்ம அவரை கண்டிப்பாக ஆராதிக்கணும், நன்றி செலுத்தணும். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து தினம் எவ்ரிடே காலை எழுந்தோடனே இந்த 3 விஷயங்கள் நம்ம ஞாபகப்படுத்தி ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். முதலாவது ரிமெம்பர் காட்ஸ் குட்னஸ். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார், நன்மை இல்லாமல் இல்லை. நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளுமே நன்மையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நம்ம அவரை நம்ம துதிச்சு கொண்டிருக்கணும். அடுத்தது அவர் செய்த செயல்கள். அவர் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்திருக்காருல, அசாத்தியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்த்தோமா, நம்ம இந்த நாளில் இந்த இடத்துல நிற்போம் நம்ம யோசிச்சுமா? இல்லை. ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயமாய் தான் நம்ம இருக்கிறோம். விசுவாசிக்கிறோம் சொல்லலாமா? நம்ம தான் இந்த ஆலயமா இருக்கிறோம். ஆமென். நம்ம தான் இந்த ஆலயம். இது செலிப்ரேஷன் இங்க இருக்கிற இந்த கட்டிடத்துல இல்லை, நம்மளுக்கு இருக்கிறது தான் இந்த செலிப்ரேஷன். நம்ம தான் இந்த ஆனிவர்சரி, நம்ம தான் இதோட ஆண்டு விழாவுக்கு காரணமா இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் நம்மளை தான் அவர் ஆலயமாய் பார்க்கிறார். அது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறீர்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களா அப்படின்ற ஆண்டவர் கேட்டிருக்கார். இதனால நம்ம அதை அறிந்திருக்கிறோமா? நம்ம அவரோட ஆலயமா இருக்கிறோம், நம்ம அறிந்திருக்கிறோமா?
ஆமென். நம்ம தான் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆண்டவர் இந்த விசேஷ நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த ஆலயத்தை கொடுத்துருக்கார். நம்ம இந்த ஆலயமாக இருக்கிறோம். அதுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளை ஆயிரம் நன்மைகள் அவர் நமக்காக செய்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் வரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும்போது சிக்கி தவிக்கிறாது, உதவும் வரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் வரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும்போது சிக்கி தவிக்கிறாது, உதவும் வரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம்
நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். நான் எவ்வளோ பாவியாக இருந்தாலும், நான் என்ன தவறுகள் செய்திருந்தாலும், ஆனால் அவர் என் மேலே வைத்திருக்கிற அன்பு இது எல்லாவற்றிலிருந்து என்னை மீட்டு கொண்டு என்னை ரட்சித்து இந்த நாள் அவர் ஆராதிக்கக்கூடிய ஸ்தலத்தில் வந்து கொண்டு நிறுத்திருக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது. நம்ம கடந்து வந்து பாதைகளை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவரோட கிருபை இருந்ததுனால மட்டும்தான், ஒவ்வொரு நாளும் அவரோட அன்பு இருந்ததுனால மட்டும்தான், ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு நன்மை செய்ததுனால மட்டும்தான் இந்த நாள் நம்மளுக்கு இனிமையான நாளாய் சந்தோஷமான நாளாய் அமைந்திருக்கு. உலகத்தில் எவ்வளோ பேர் என்னென்ன காரியம் என்னவோ நடக்கலாம், ஆனால் தேவன் நம்ம மேலே பிரியமாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு குறைவின்றி நம்மளை நடத்தி வருகிறார். நம்மை கொண்டு பிறரை ஆண்டவர் போஷிக்கிறார். நம்மை கொண்டு பிறரை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்ம பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது. இது வரைக்கும் சுவாமி நாங்கள் உங்களோட கிருபையில் நீங்கள் தான் எங்கள் கரத்தை பிடிச்சி நீங்கள் நடத்தி வந்தீங்க சுவாமி. இனி வரும் காலைகள் ஆண்டவரை உங்கள் கரத்தை ஆண்டவரை நாங்கள் பிடிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை இசப்பா எங்கள் கரத்தை நீங்கள் பிடிக்கும்போது அது இன்னும் ஆண்டவரை உறுதியாக இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் மனிதர்களை இசப்பா நாங்கள் கரத்தை பிடிச்சா நாங்கள் விட்டுருவோம். ஆண்டவரை நாங்கள் எங்கள் சூழ்நிலையை பார்த்து உங்கள் கரத்தை விட்டுருவோம். எங்களுக்கு தேவைகளை பார்த்து உங்கள் கரத்தை நாங்கள் விட்டுருவோம். ஆனால் என் தேவர் எங்கள் கரத்தை பிடித்த ஆண்டவரை எங்களை கைவிடாதவராக நீங்கள் இருக்கீங்க சுவாமி. இந்த நாளில் எங்கள் கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் இன்னும் கடக்க போகிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே இன்னும் நாங்கள் நிறைய ஆண்டுகள் கொண்டாட ஆண்டவரே, நிறைய ஆத்துமாக்களோடு நாங்கள் கொண்டாட ஆண்டவரே இயேசுவே எங்கள் கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க சுவாமி. நீங்க ஆண்டவரை எங்க கரத்தை பிடித்துக் கொண்டு நீங்க எங்களுக்காக ஆண்டவரை வைத்திருக்கிற சித்தத்தின்படி ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க ஆண்டவரை எங்க ஒவ்வொருவரும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. இதுவரை இந்த நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசமாய் ஆண்டவரை நாங்கள் இந்த நாள் ஆண்டவர் நாங்கள் உங்களுக்கு உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் கரத்தை என் தேவன் பிடித்ததுக்காக நன்றி ஆண்டவரை. என் தேவன் இனியும் நீங்கள் நடத்த போறீங்க அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை. ஒரு விசுவாச அறிக்கையாக நாம் இன்னைக்கு இந்த பாடல் நம்ம பாட போகிறோம். இதுவரை நடத்துவீர், இனிமேலும் நீங்கள் நடத்துவீர். எகோவா ராஃபா நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்து கொள்வீர்ன்றதை நம்ம விசுவாசமாய் இத்தனை 23 ஆண்டுகள் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு ஆண்டுகளும் அவர் தான் நடத்த போகிறார். அவர் தான் பாதுகாக்க போகிறார். அவர் தான் தேவைகளை சந்திக்க போகிறார். அவர் தான் நம்ம கரத்தை பிடித்து நம்மளை அவர் வழிநடத்த போகிறார். அது உணர்ந்தவர்களாய் நம்ம இந்த பாடலை இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவே பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவே பார்த்து கொள்வே.
எங்களுக்கு நேரிடாதபடி சுவாமி நம்ம கோட்டைகளை மறைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கருத்தை கொடுக்கிறோம். நீங்க ஒவ்வொருவரும் மேல வைத்திருக்கிற திட்டத்துக்காக நன்றி. ஆண்டவரே நாங்கள் ஏனோ இசப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ சும்மா வந்தோம் இல்லை ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் திட்டத்தை வைத்திருக்கீங்க, திட்டத்தை வைத்திருக்கீங்க. அந்த காரியம் தான் இன்னைக்கு எங்களை ஒரு குடும்பமா இந்த இடத்துல ஒன்றுக்கோடு இருக்குறாங்க. இங்கே நாங்கள் துடிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ரத்தத்தின் பாத்திரத்தை ஊற்றி ஆண்டவரை இங்கே நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம் சுவாமி. நல்ல